நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே என் ஆயுள் எனக்கேனும் பசும்புல் வெளி மீது எல்லாம் என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமைக்கும் அஞ்சினேன். உம் கோலம் எடுக்கடையும் என்னை ஏற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமணக்கரையும் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை குடை சுமந்து வரும். நானும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். எருசலேம் என் ஆலயம் வாசிக்கிறது. நான் ஆலயம் இந்த மனமாக இருந்து பார்ப்போம். முன்னாடி போயிட்டு அப்படியே ஒன்று எடுத்து அப்படியே ஒன்று எடுத்து மேலே தவிர Yeah.
திருமுறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 90. ஆண்டவரே, தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்களுக்கு தோற்றமுன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறேன். நீர் மனுஷரை நீர் தூளியாக்கி மனுபுத்திரரே திருப்புங்கள் என்கிறேன். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜா போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போய் நித்திரைக்கு கொண்டிருக்கிறார்கள். காலையிலே உழைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே உழைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது கோபத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் இறுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தம் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையை உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவர் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்றும் அறிவை எங்களுக்கு போதித்தருவோம். கர்த்தாவே, திரும்பி வாரம் எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன். உமது அடியாருக்காக அறிந்தறியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கனிபொருந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். உமது கிரியை உமது ஊழியக்காரர்களுக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவர் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியோம். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதம் வாசிக்கப்படுவதாயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தகப்பனா திருவாளர் செல்வதாஸ் ஐயாவுடைய வாழ்க்கை குறித்து சாட்சியாக திரு சசிகுமார் ஐயா அவர்கள் குடும்பத்தை சார்பிலே நம்மோடு பகிர்ந்துள்ளார்கள். லைக் பண்ணியா அதில் லிங்க்கை காப்பி பண்ணி பாஸ்டர் ஞானராஜ் அங்கே அன்பானவர்களே, குடும்பத்தின் சார்பாக நான் அவர்களை குறித்து சில காரியங்களை உங்கள் முன் சொல்ல நினைக்கிறேன். அவரை குறித்து நல்வார்த்தைகளாக சொல்ல ஏதாவது இருக்கின்றன. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அவர்களும் கேட்டிருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார்கள். இனிமேல் இந்த உலகத்திலே நாம் அவர்களை பார்க்க மாட்டோம், அவர்கள் நம்மை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நாம் ஒரு நாள் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு செல்வோம், அங்கே பார்க்கிறோம். திரு கே. செல்வதாஸ் அவர்கள் எங்கள் வீட்டு முதல் மாப்பிள்ளை. எங்கள் பெற்றோருக்கு 10 பிள்ளைகள். அதில் 2 பேர் குழந்தைகளாக இருக்கும்போதே மறைத்து போனார்கள். மீதமுள்ள 8 பேர்களே எங்கள் அக்கா தான் மூத்தவர்கள். கென்சி அவர்கள் அன்பு கணவன். அவர்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள். 1960களிலே அவர்கள் வேலை தேடி சென்னை வந்தார்கள். திருமணமானது. சில ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. பிறகு இருந்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் இரட்டை பிள்ளைகளாக 2 அருமையான மகள்களை கொடுத்தார். அக்காவுக்கு ஆஸ்மா வியாதி ரொம்ப உண்டு. அந்த நாட்களிலே அதற்கு இப்போது இருக்கிற அளவுக்கு திறமையான சிகிச்சைகள் கிடையாது. அநேக நாட்கள் அவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் தான் சுவாசிக்கும் நிலைமை. பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருப்பார்கள். ஒரு சுகவீனம் நிறைந்த ஒரு மனைவி. அநேக காரியங்களிலே இவர்களுக்கு உதவியாக இருக்க முடிவதில்லை. ஆனாலும் அவர்களிலே நாங்கள் பார்த்த காரியம், ஒரு நாள் கூட அவர்களை முகம் கோணினதில்லை. எல்லா பணிகளையும் அவர்களுக்கு செய்வார்கள். ஒரு முறை என் அம்மா சொன்னார்கள், மருமகன் என் மகளை இவ்வளவு கஷ்டத்திலும் அன்பாக வைத்திருக்கிறாரே என்று புகழாக சொன்னது என் நினைவுக்கு வருகிறது. எங்கள் அப்பா அந்த நாட்களிலே கிராமத்திலே சீர்திருத்த பணிகள், கிராம வளர்ச்சி போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி பல ஊழியர்களை நிறைவேற்றினார்கள். அவர்கள் கிராம வளர்ச்சி பணிகளை செய்யும் போது அவர்களோடு ஒரு படை வாலிபர்கள் இருப்பார்கள். எதற்கென்றாலும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். கிராமத்தில் உள்ள நிலங்களை வெட்டி அது வழியாக ரோடு போட வேண்டும் என்றாலும் இவர்கள் ஒரு படை இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த குழுவிலே இருந்த ஒரு நபர் தான் செல்வதாஸ் அவர்கள். அவர் இளைஞராக இருக்கும்போது, அதே போல அங்கே சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அங்குள்ள வாலிபர் குழுவிலே ஒரு தீவிர பங்காளராக இருந்து பிபிஎஸ், சர்வீஸ் குரூப், வாலிபர் ஊழியர்கள் போன்ற பல ஊழியர்களிலே ஈடுபட்டவர்கள். அவர்கள் சென்னைக்கு வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணன் திரு செல்வேஷ் மோகன்ராஜ் அவர்கள் தான் சென்னைக்கு வரவழைத்து அவர்கள் பராமரிப்பில் இருந்துதான் வேலை தேடினார். அதுபோல என்னுடைய 2வது அக்கா லலிதா குமாரி அவர்கள் சென்னைக்கு வந்து வேலை தேடி வந்து வேலை பார்த்தார்கள். நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்துஸ்தான் வேதாந்தம் கல்லூரியிலே பயிற்சி பெற சென்னைக்கு வந்தேன். அப்போதும் சென்னையிலே எங்களுக்கு ஒரு லோக்கல் கார்டியனாக இருந்து எங்களை நடத்தினார்கள். பிறகு என் தம்பி பிரேம்குமார் வந்தார். அவருக்கும் இவர்கள் தான் கார்டியன்கள். பிரேம்குமார் சென்ற ஆண்டு ஜூலை மாதத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டார்கள். இதுபோன்று மற்றவர்களும் வர சென்னையிலே எங்கள் குடும்பத்தின் ஒரு ஹெட் குவார்டர்ஸாக இவர்கள் வீடுதான் இருந்தது. எல்லாரும் போய் அடைக்கிற பட்டணம் அந்த வீடு தான். அப்போதெல்லாம் சிங்கிள் இன்கம், பெரிய சம்பளம் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் தங்கள் ஆசைகளையும் செலவுகளையும் குறைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் எல்லா உதவிகளும் செய்து அப்படி ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்த தம்பதியர் அவர்கள். அதுபோல அவருடைய பிள்ளைகளையும் தேவ பக்தியிலே வளர்த்தார்கள்.
அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்கள் உலக பிரகாரமாக பெரிய செல்வத்தை அவர்கள் சேமித்து வைத்து செல்லவில்லை. ஆனால் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடத்தினார்கள். என்னை பொறுத்தவரையிலே அதைவிட ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்திலே ஏற்க முடியாது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறாரே, அது இந்த குடும்பத்திலே நிஜமாகவே நடந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களிலே அதி உற்சாகத்தோடு பங்கு பெற்றிருப்பதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த சபை ஆரம்பிக்கிற காரியத்திலே அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருந்தது. அன்றைக்கு அழகான கட்டிடமோ இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் இவர்கள் சிலராக கூடி இங்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்து இன்றைக்கு இவ்வளவு அழகான ஒரு சபையாக வளர்ந்திருப்பதை பார்த்து ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதுபோல இன்றைக்கு அவருடைய மகன் பிரேகர் அவர்கள் செய்து வருகிற ஊழியர்கள், அதற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அக்கா மலைக்கு முந்தி என்னிடத்திலே கேட்டார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அது என்னுடைய வாஞ்சை, நீ அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று என்னோடு கேட்டுக்கொண்டார்கள். இன்றைக்கு அப்படி இவ்வளவு சிறப்பான ஊழியர்களை செய்து வருகிறதை பெற்றோர் பார்த்திருந்தால் அதிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனாலும் அவருடைய முயற்சி, ஜபங்கள், பயிற்சி எதுவுமே வீண் போகவில்லை. அவருடைய முதலீடு இந்த பிள்ளைகளிலே தான் இருந்தது. அந்த பிள்ளைகளும் தேவபக்தி உள்ள குடும்பங்களாக முன்மாதிரிகளாக அவருடைய பிள்ளைகளை வளர்த்து, செல்வதாஸ் அவர்களுக்கு 3 பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், பேத்திக்கும் பிள்ளைகள் என்கிற நிலையிலே அவர்கள் 4 தலைமுறையை பார்த்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபை அவர்களுக்கு ஒரு ஹப் மாதிரி, இதை சுற்றிதான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதற்காக அவர்களை ஸ்தோத்திரிக்கிறேன். சபையாருடைய காரியங்களிலே காண்பித்திருக்கிற ஆர்வம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. நேற்று கூட ஆஸ்பத்திரியில இருந்து அவர்களை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் சுயநினைவில்லாத நிலையில் இருக்கிறார்கள், வீட்டிற்கு கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லி வீட்டிற்கு சுயநிலையில்லாமல் கொண்டு போகிற வழியிலே இங்கு வந்து நம்மை போதகர்கள் அவர்களுக்கு திருவிருந்து பரிமாறி இருக்கிறார்கள். அந்த நிலையிலும் அவர்கள் வாயை திறந்து திருவிருந்தை ஏற்றுக்கொண்டு உட்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்கு அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். அது முடிந்து தொடர்ந்து பிரயாணம் தொடர்போது சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் போகும்போது அமைதியாக அவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்ன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே மிக பொருத்தமானவை. அதில் நான் அதிக முக்கியமாக நினைக்கிற காரியம், என்னுடைய சொத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய புகழை காத்துக்கொண்டேன் என்றுள்ள விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவர்களால் தைரியமாக சொல்ல முடியும். அதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி. பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக பார்க்கப்படுங்கள். தொடர்ந்து சபையிலே அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ ஒரே குடும்பமாக நீங்கள் எல்லாரும் இருங்கள். குழுவினருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் வாழும் நாள் வரை கணிக்க எங்களுக்கு கத்தியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிருப்போம்.
எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தார்கள். 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அன்பு தகப்பனார் திருவாளர் கே. செல்வதாஸ் ஐயா அவர்களை பற்றிய சாட்சியை குடும்பத்தின் உறவின் ஐயா சசிகுமார் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டது ஆண்டவருக்கு மகிமையாக இருந்தது. மத்தியான வேளை 1 மணிக்கு அடக்க ஆராதனை, 12 மணிக்கு பல இடங்களிலிருந்து அனைவருக்கு வந்து கூடியிருந்த ஒரு காட்சி. எழில் நகர் பகுதியிலிருந்து அந்த எளிய மக்கள் வந்து காத்திருந்து இதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்ன சாட்சி செய்தி ஒரு பக்தியுள்ள சந்ததியை இந்த உலகத்திலே உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக கடவுள் இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். ஒரு பண்புள்ள பக்தியுள்ள இணக்கமாக தூய்மையாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற குடும்பத்தின் நான் இந்த நமது ஆலயத்திற்கு வந்த பொழுது முதலாவது திருப்பணியாற்ற திருவாளர் குருசே ஐயா அவரோடு இணைந்து திருமதி எதிரேசர் செல்லவாய் அவர்கள், இவர்கள் இருவரும் எழில் நகர் பகுதியிலே ஆற்றுகிற எளிய மக்கள், அங்க இருக்கிற சூழ்நிலை, வசதிகள் இதெல்லாம் பார்த்தா யாரும் நீண்ட நேரம் தங்கியிருக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அங்கே இந்த மக்களோடு உணர்ந்து கொண்டு இருந்து கொண்டு திருப்பணிகளை திட்டமிட்டு இன்றைக்கு கூட ஐயா எழில் நகர் ஊழியம் 3வது வாரம் நீங்கள் வருவீங்க, வரீங்களா? இன்றைக்கு ஊழியம் இருக்கிறது ஐயா, தகப்பனார் உடைய அடக்கம் இல்லாமல் நான் ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன். மிஸ் அலெக்ஸ் அவர்கள் உங்களை அழைத்து போவார். நான் வளர்க்க முடியும். இதெல்லாம் எப்படியோ வந்துவிட்ட ஒரு செயல் அல்ல. சாட்சியை நாம் கேட்ட வண்ணமாக அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர் அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், ஊழியம் செய்திருக்கிறார்கள். திரு செல்வதாஸ் ஐயா அவர்களை அநேக நேரங்களிலே எழில் நகர் ஊழியத்தை நான் பார்த்திருக்கிறேன். உடல் சுகவீனமானது, ரெஸ்ட் ரூம் போகணும், உள்ள போயிட்டு வந்துடுவார், மறுபடியும் போவார், வந்துடுவார். இருக்கிற சிறு பிள்ளைகள் மருமகளும் ஊழியத்தில் அடுத்த முறை போகும்பொழுது அவருக்கு லுங்கி அணிந்து கொண்டு வந்தார். விலகினமான நேரம், ஏனென்றால் அப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவதற்கு அது சுலபமாக இருக்கும். அந்த ஆணையத்தில் அப்படி விலகினமான நேரத்திலும் அந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற காட்சியெல்லாம் தெய்வீகமானது. மதர் தெரேசா போன்றவர்கள் அப்படித்தான் திருப்பணியாற்றியிருக்கிறார். திருச்சபையிலே குருசேகர் குழுக்களுக்கு ஒரு தீர்மானம், அங்கே சொந்தமாக ஒரு நிலம் வாங்க வேண்டும், அங்கே ஆலயம் திருச்சபை கட்டப்பட வேண்டும், அங்கே திருப்பணிகள் ஆற்ற வேண்டும்
ஒரு திட்டம் தீர்மானமும் இயற்றப்பட்டது. அருமையான ஐயா அவர்கள் ஆணுடைய பிள்ளையாக ஒரு மருத்துவ சங்கதியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மகள்கள் மிஸ்ஸஸ் செலிபா, மருமகன், பேர பிள்ளைகள். மதுரை பக்கத்தில் இருக்கிற கிளை சபையிலே சகோதரி ஐயா பெற்றிருக்கிற மகள்கள் வந்து ஞாயிறு பள்ளி நடத்துகிறார்கள். நேற்றுதான் ஐயாவோட வீட்டை நாங்கள் சென்று சென்ற பொழுது அவ்வளவு தூரம் இருந்தாலும் வந்திருந்து அவர்கள் மேற்கொள்ளுகிற திருப்பணிகள் எல்லாம் பெற்றோரிடத்திலிருந்து வந்தவைகள். இப்படி அன்பு பிள்ளைகள் கவனித்துக் கொண்ட விதம் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். உங்கள் தகப்பனாரை நீங்கள் கனப்படுத்தியதை நான் கண்டு மனநிறைவு கொள்கிறேன். பிள்ளைகள் அப்படிதான் வயதான காலத்தில் பெற்றோரை கவனிக்க வேண்டும், பொறுப்பெடுக்க வேண்டும். 86 வயது வரைக்கும் ஐயா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் பிள்ளைகளுடைய அரவணைப்பு தான், பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட பிரயாசம் தான். கடைசியாக கூட அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை கொடுத்து அங்கிருந்து அவர்கள் டெல்லியில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே நீ சிகிச்சையினால் பலனில்லை என்ற நிலை வந்த பொழுது உடனே என்னையும் அழைத்து வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது ஐயா அவர்களுக்கு சுபம் நிலையாக இருக்கிறார்கள். நாங்கள் குடும்பமாக அந்த காரிலே அவருக்கு திருவிருந்து கொடுத்த காட்சி, அவர்கள் திருவிருந்து பெற்றுக்கொண்ட விதம், திருவிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய உதடுகள் அசைத்த அசைவுகள், ஜெபம் செய்கிறார், ஆண்டவரோடு பேசுகிறார், அப்படியே உற்று பார்க்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். சத்தம் கேட்கவில்லை, உதடுகள் அசைகின்றன. பயணப்பட்டு போகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் அப்படியே நடந்துக்கிறார், வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அந்த ஏனோக்கை போல கடவுளோடு சந்திருக்க மகளை போல, இந்த எலியாவை போல அவர்கள் ஆண்டுடைய வீட்டிலே பிரவேசித்திருக்கிறார்கள். வாசிக்க கேட்ட திருமலை பகுதி மோசே அடிகளார் எழுதிய சங்கீதம், அது 90ஆம் சங்கீதத்தின் தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது. கடவுளின் அடியார் மோசேயின் மன்றாட்டு. அதை நான் வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள். அப்படி சொன்னவர் வாழ்ந்தது 120 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், நித்திய வாழ்க்கை. மரணம் என்பது ஒரு சத்துரு, பரிகணிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இயற்கை எழுதினார் என்று சொல்கிற செய்தியெல்லாம் திருமுறையின் அடிப்படையிலானது. மரணத்தை சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி செய்கிறார். அது வெற்றி சிலுவை. மரணம் இல்லை என்று சொல்கிற வெற்றி சிலுவை. அங்கே மரணம் கிடையாது என்று அறிவிக்கிறது. சரீரம் வைத்திருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு, அவரை நம்புவது. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி. அப்படியானால் இந்த வழிபாடு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது. மரணம் கிடையாது என்கிற செய்தி நமக்கு சொல்லுகிறது. அந்த சத்துருவாகிய மரணத்தை ஆண்டவர் இயேசு முறியடித்தார். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே உயிரோடு எழுந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணம் கிடையாது. பிதாவின் வீட்டுக்கு போயிருக்கிறார், நித்திரையாக இருக்கிறார், எழுந்து கொள்வார், விதைக்கப்படுகிறார், முளைத்தெழுவார்.
அன்பானுடைய இந்த அருமையான தகப்பனுடைய வாழ்க்கைக்காக திருச்சபையாக நன்றி சொல்கிறோம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நடப்புகள் எல்லாம் நம்மை கதைதான் உணர்த்துகின்றன. மனித வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறது. ஒரு பெரிய விமான விபத்து ஏற்பட்டது. எல்லாரும் அகலம். அந்த அகலாய்ப்பு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனருக்கும் நடக்கிற போரின் போது ஏற்படுகிற அகலாய்ப்பும் வித்தியாசம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடைபெற்ற போரிலே அழிவில் மாண்டு போகிற மக்களுக்கும் இந்த ஏர்கிராப்ட் கிராஷ் ஆனதை இழந்து போன மக்களுக்கும் அந்த சூழலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு இடத்துல விபத்திலே வாழ்வு மறைக்கப்படுகிறது. இன்னொரு இடத்துல குறி வைத்து குண்டு போட்டு சாகடிக்கிற செயலும் நடத்தப்படுகிறது. மரணம் திடீர்னு சந்திக்கிறது. ஆனால் அன்பு தகப்பனா பிதாவின் வீட்டிற்கு சமாதானத்தோடு 86 ஆண்டு கால வாழ்ந்தவனாக திருவிருந்திலே ஐக்கியத்திலே பங்கு பெற்று நான் திரும்பி வருவேன், என்னை மறவாமல் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையின்படி ஆண்டுடைய திருச்சரீரத்தின் திருவிருந்தத்தை பெற்று பிதாவின் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஜீவனோடு இருக்கிறார்கள். ஆண்டோடு வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் கணவனை வந்து விட்டால் அதுதான் நடக்கிற நடப்புகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே அந்த குடும்பத்தினரே உங்களுடைய உள்ளம் கலந்து போனார். அப்பாவை குறித்து நீங்கள் தைரியப்படுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கை. மரணத்தை குறித்த பயம் இங்கே யாருக்காவது இருக்குமானால் மரணம் இல்லை என்ற செய்தியை கேட்க ஆவியானவர் நம்மை கொண்டிருக்கிறார். இந்த வடிவான ஐயா சரீரத்தோடு உயிரோடு எழுந்து கொள்வார்கள். மீண்டும் வாழப்போகிறோம். நித்திய ஜீவனை கண்டு நமக்கு வைத்திருக்கிறார். உலகம் தரக்கூடாத ஆள்களின் சமாதானத்தின் குடும்பத்திற்கும் உலகின் மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆண்டவர் ஆவியானவர் அருள்வாராக. நமது வாழ்க்கையை உள்ளிட்டு பார்ப்போம். ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். எப்படி வாழலாம் இந்த வாழ்க்கைக்கு கிறிஸ்தவத்தில் இடம் கிடையாது. இப்படிதான் வாழ வேண்டும். ஆண்டவர் நடை போட்ட பாதையிலே நடக்க வேண்டும். அதை வந்து தகவலால் கொடுத்தே செல்வதாசையாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமாம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரவல ஜெபத்தை நாம் கேட்போம். பரவலுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தமாக ராஜ்யவதாக கிறிஸ்துவனுடைய செய்யப்படும் போல பூமி செய்யப்பட்டதாக அந்த எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விதமாய் நம்ம எங்களை சோதனை பேசுகிறார். ராஜ்யம் வளம் மறித்து போல நம்ம சோதனை கருடமாக நீதிமானுடைய ஆத்மாக்கள் கடவுளின் கருத்தில் இருக்கின்றன. எந்த தீங்கும் அவர்களை அனுமதில்லை. ஜெபம் செய்வோம். சார் வல்லவன் கடவுளே, ஆண்டவருக்குள் மறித்து விசுவாசிகள் ஆத்மாக்கள் உம்மோடு தங்கி ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து வாழ்கின்றன. இந்த சகோதரன் ஆறுதலையும் இலைப்பாதலையும் கண்டடைய செய்வது என்ற உறுதியுடன் ஆவியும் உங்கள் தலங்களில் ஒப்புவிக்கிறோம். ஞாயிற்றுக்கு நாளில் எவரோடும் எம்மை விட்டு கடந்து போயிருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரும் கூட நாங்களும் உமது வாக்குத்தங்களை முழுமையாக பெற்று போராக்கப்பட திருவை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தலை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேறப்படுவதற்காக ஜெபம் செய்வோம். வேறப்படுவது வாக்குவார்கள் ஆதரவாளர்கள் ஜெபம் செய்வோம். இறக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் பகிர்கிற கடவுளே, வேறப்படுவது நமது அடியார்களை இரக்கத்துடனும் அன்புடனும் தன்னூர் தேர்தலை வேண்டிக் கொள்கிறோம். தேவையே அவருக்கு அடைக்கலமும் நலமும் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறாக. புத்திக்கு எட்டாத கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அவருக்கு உதவி செய்யும். நமது மரணத்தினாலே சாவை வென்று நமது உயிரினாலே நித்திய ஜீவ வாசலை திறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம்
விசுவாசத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் தடை செய்வோம். ஜீவன தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று நிச்சயமாய் நாம் நம்புகிறோம். நாம் அனைவரும் எழுதுவது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த அவருடைய ஒரே குமாரனாகிய நம் யார் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிமறை கொடுக்கப்பட்டிருந்தார். அடக்கப்பட்டு வார்த்தை அறிகிறார். மூன்றாம் எழுதினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சிறப்பாக குடும்பத்தின் மக்களோடும் அருமை பிள்ளைகளோடும் இப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரே என்ற பாடலையும் அதைத் தொடர்ந்து எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே என்கின்ற பாடலையும் பாடும்பொழுது நாம் வரிசையாக வந்து அன்பான கரக்கலால் செல்வதாஸ் ஐயா அவர்களை உயிர்த்தெழுந்த மகிமையிலே காண்போம் என்ற விசுவாசத்துடைய 86 ஆண்டுகால வாழ்க்கைக்காக நன்றி சொல்வோம். முதலாவது திருச்சபை சார்பிலே சைனத்திற்கு உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு மலர்மலை வைக்கப்படும் செயலர் பொருளர் கமிட்டி உறுப்பினர்கள் என்கின்ற 1000 லீடர்ஸ் கேட்டகரிஸ் முதலாவது மரியாதை செலுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து மற்றவர்கள் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
எங்களுடைய இந்த துக்கமான இந்த கஷ்டமான நேரத்துல வந்து எங்களுக்கு ஆற்றல் சொல்லி எங்களை ஜெபத்துல தாவலும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நாளை இரவு பாரிஷ்காலில் நம்ம பாரிஷ்காலில் இரவு 6:30க்கு ஆறுதல் ஜெப கூட்டம் வைத்திருக்கிறோம். நீங்க அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாளையில் மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தின் திருச்சபை அரங்கு பேரிஷ் ஹால் அதிலே அன்பான தகப்பனா திருவாளர் செல்வதாஸ் ஐயாவை காட்டிக்காம சாட்சி பகல் கூட்டத்தில் பங்கு கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயாவுடைய நல்லடக்கம் சோழலூர் என்ற பகுதியிலே நமது திருச்சபை பெருமுயற்சி எடுத்து அர்ப்பணிப்போடு முக்கியம் இது என்று கருதி கல்லறை கொடுப்பதற்கான நிலம் காமப்பட்டிருக்கிறது. எங்களை போன்ற ஆயர்கள் இப்படி அடக்கம் செய்கிற சூழ்நிலையிலே பாடுபடுவோம். சென்னை மாநகரத்திலே கல்லறை கிடைப்பது என்பது மாபெரும் சிக்கல். முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் வேடச்சேரி குருசேகரத்திலே திருப்பணி ஆகிற ஆயர்களாகிய எங்களுக்கு திருச்சபை மக்களை பாராட்டுவோம். ஒரு கல்லறை தோட்டம் முக்கியமானது. உயிர்த்தெழுதலை அறிவிக்கின்ற நற்செய்தியின் அடித்தளம். முதல் நிகழ்ச்சி அந்த கல்லறை தோட்டத்தை வாங்குவதற்கு முயற்சி எடுத்த திருச்சபை மக்களையும் உழைத்த பொறுப்பாளர்களையும் திருச்சபை செயலர் பொருளர் நிர்வாக உறுப்பினர்கள் நாம் பாராட்டுகிறோம். ஐயாவுடைய நல்லடக்கம் சோழலூர் நமது திருச்சபையின் கல்லறை தோட்டத்திலே உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு சரீர உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்படும். வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. விசுவாசிகள் நாங்கள் பங்குபடி யாரும் எழுதியிருக்கோம். திருப்பிட்டு எடுத்து நல்லபடி பொறுங்க வைங்க. லைட்டாக தூக்குங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் எடுத்துருக்கீங்க.